அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முஸ்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். இன்றைக்கு பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளில் பல பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, என்னோட துவாக்கள் கபூலே ஆக மாட்டேங்குது. நானும் என்னோட ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு, அவசர உடனடி பண தேவையோ இல்லை அப்படின்னா உடல் நோய் சம்மந்தமாகவோ அவசரமாக இது நடக்கணும் மாதிரி தேவைகளுக்கு நானும் துவா கேட்குறேன். ஆனால் அல்லாஹ் என்னோட துவாவை கபூலே ஆக்க மாட்டேங்கிறான். அல்லாஹ் தானே நமக்கு இருக்கிறா, வேற யார் இருக்கிறா, அவன் தானே என்னோட ரப்பு, அவன் தானே எனக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நம்பிக்கையில் அல்லாஹ் கிட்ட கேட்குறேன். ஆனால் அல்லாஹ் என்னோட துவாவை கபூலே ஆக்க மாட்டேங்கிறான். இது போல ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல டைம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா துவா கேட்டுட்டு விரக்தி அடைஞ்சிடறோம். அப்ப இந்த ஒரு அமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா விதமான உடனடி தேவைகளுக்குமே இந்த ஒரு அமல் போதுமானதா இருக்கும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுமே செஞ்சிருக்காங்க. நீங்கள் அல்லாஹ் கிட்ட எவ்வளோதான் துவா கேட்டாலும் உங்களோட துவா கபூலே ஆகலை, எந்த விதமான பாவங்களும் செய்யாமல் நம்ம நன்மையான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாலும் அப்படியும் அந்த துவா கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனி கவலையே படாதீங்க. இந்த ஒரு அமலை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட துவாவை கேட்டு பாருங்களேன். நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு துவாவையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று விடாமல் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். நீங்கள் உங்களோட தேவைகள் எதுவானாலும் சரி, அது பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன தேவைகளாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தந்துடுவான். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டுட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட துவாக்கள் அங்கீகரிக்கிறதுக்காக 2 மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு அனுப்பி தராமா. இந்த அமல் பண்ணினீங்க அப்படின்னாக்கா இப்படி உங்களோட துவாக்களை உடனடியாக நீங்கள் கபூல் ஆக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிருங்க. அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா அது ஒரு 11 இந்த அமல்களை பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் கொஞ்ச நேரம் ஒதுக்கி நீங்கள் செய்யணும். கொஞ்சம் டைம் ஆகும் இந்த அமலை முடிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் உங்களோட பெரும் தேவைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இதுக்காக நேரம் ஒதுக்கிட்டு நீங்கள் உட்காருங்க. இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துஆக்கள் நிச்சயமாக ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்கி தருவான். இப்போ அந்த அமலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இப்போ அந்த அமலை நம்ம பார்க்கலாம். முதல் சூரா ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதுங்க. அதாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் ஆமீன். ஸோ இந்த சூறா ஓதிட்டு அடுத்து 2வது அமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதணும். ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு, யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, வசிஅ குர்சிய்யுஹு ஸமாவாதி வல் அர்த் வ லா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வ ஹுவல் அலிய்யுல் அலீம். அடுத்து 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா சூரா அல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்து. இந்த 2 ஆயத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. ஸோ இப்போ அதையும் நம்ம ஓதிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி, வ காலு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா, ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா துஆகத லனா பிஹ், வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். இது 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா சூரா காஃபிருன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், லா அபுத் மா தஅபுதூன் வ லா அன்தும் ஆபிதூன மா அபுத் வ லா அன ஆபிதும் மா அபத்தும் வ லா அன்தும் ஆபிதூன மா அபுத் லக்கும் ஸீனுக்கும் ஒலியதீன். அடுத்து 5வதாக பார்த்தீங்க அப்படின்னா சூரா இஹ்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத்,
லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இதை நம்ம 3 முறை ஓதணும். அதனால் இன்னும் 2 முறை ஓதிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூரா ஃபலக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதையுமே நம்ம 3 முறை ஓதிக்கிறணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஷிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாதி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஷிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாதி ஃபில் உகத் ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاشق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூரா நாஸ். இதையும் நம்ம 3 முறை ஓதிக்கிறணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி ஒன்னாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி ஒன்னாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி ஒன்னாஸ். அடுத்து 8வதா பார்த்தீங்க அப்படின்னா சுப்ஹானல்லா. இந்த திக்ரை நீங்கள் 33 முறை ஓதிக்கிறணும். அடுத்து 9வதா பார்த்தீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லா. இந்த திக்ரையும் நீங்கள் 33 முறை ஓதிக்கிறணும். அடுத்து 10வதா அல்லாஹு அக்பர். இந்த திக்ரையும் நீங்கள் 33 முறை ஓதிக்கிறணும். ஓதி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நீங்கள் ஒரு 11 முறை நீங்கள் ஸலவாத் ஓதிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸலவாத் நல்ல தெரியுமோ அதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் நீங்கள் 11 முறை ஓதிக்கலாம். இல்லை இப்ராஹிமியா ஸலவாத் தெரியும் அப்படின்னா இப்ராஹிமியா ஸலவாத் நீங்கள் ஓதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸலவாத் நல்லா தெரியுமோ அதை நீங்கள் 11 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லாஹ் கிட்ட உங்களோட துஆக்களை அழுது நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட துஆக்களை ஒன்று கூட விடாமல் நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையுமே நிச்சயமாக உங்களுக்கு கபூலாக்கி தருவான். உங்களோட தேவைகள் மட்டும் நிறைவேறதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஓதுறதால உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கே தெரியாமல் கிடைக்கும். நீங்கள் ஓதி முடிச்சுட்டு நீங்கள் ஓகே நம்ம அல்லாஹ் கிட்ட ஓதிட்டோம், அல்லாஹ் கிட்ட நம்மளோட துஆக்களை கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டுவீங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இதன் மூலமாக கிடைக்கும். எந்த ஒரு கெடுதியுமே உங்களை அணுகாது. அந்த அளவுக்கு இந்த அமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அமல் இது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செஞ்சு துஆ கேட்குறாங்களோ அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று விடாமல் கபூலாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.